இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அதெல்லாம் ஒரு காலம். அப்ப அந்த சின்ன வயசுல இருக்கும்போது எப்படா அப்பா வெடி வாங்கிட்டு வருவாரு, ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த காலம். இப்பனா அந்த மனநிலையே கிடையாது. இப்ப என்னன்னா அவங்களாம் அவங்களோட வாழ்க்கை என்பது ரொம்ப கடினமான வாழ்க்கை. நம்ம நம்ம ஆசைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா வெடிகள்லாம் வெடிக்கிறோம். அப்பனா ஒரு போட்டி வரும், யார் வீட்டுல அதிகமா அவன் தான் அதிகமான வெடி வெடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வரும். அப்படின்னு சொல்லிட்டு வெடிக்கிறது. இப்ப என்ன அப்படின்னா அதிகமான குப்பைகள் போறதுனால என்ன அப்படின்னா யாருக்கு பாதிப்பு அப்படின்னா மட்டும்தான். அவங்களுக்கும் என்னன்னா குழந்தைகள் இருக்காங்க, அவங்களும் அதிக சந்தோஷமா இருப்பாங்க. அந்த டைம்ல என்ன அப்படின்னா நம்ம அதிகமான வெடிகள் வெடிக்கிறோம், குப்பைகள் போறோம். இதனால என்னன்னா அவங்களுக்கும் பாதிப்படையுது. அவங்களுக்கான தீபாவளின்னு ஒரு நாள் இருக்கான்னு கேட்டா கிடையாது. அவங்களுக்கு 365 நாள் என்ன அப்படின்னா வேலை வந்துட்டே இருக்கும், அவங்க கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம அப்படியான்னு கிடையாது. வாழ்க்கையில அவங்களும் ஒரு நாள் சந்தோஷமா இருக்கணும். இந்த தீபாவளிக்காண்டி நான் இந்த வீடியோ யாருக்காண்டினா துப்புரவு பணியாளருக்காண்டி இந்த வீடியோ போடுறேன். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.